சேவிங்ஸா இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒரு விவாதம் போயிட்டே இருக்கு. நிறைய இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து சேவ் பண்ணி அதில் கிடைக்கிற ஒரு சிறிய அளவிலான ரிட்டர்ன்ஸுக்கு பதிலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிக அளவில் வருமானம் தரக்கூடிய எஸ்ஐபிக்கோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கோ தான் போகிறாங்க. எஸ்ஐபியில் போடும்போது ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னாலே ஒரு ரிட்டர்ன் எதிர்பார்த்து தான் அங்கே போகிறீங்க. அவங்க ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, மாதம் 15,000 ரூபாய் போடுங்க, 15% ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி செலக்ட் பண்ணி போடுங்க, 30 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா 10 கோடி ரூபாய் சேர்த்துடலாம் அப்படின்னு. பார்க்குறதுக்கு ரொம்ப எளிதாக தான் இருக்குது. இதில் என்ன அசம்ஷன் பாருங்கள், 15% தொடர்ந்து கிடைக்கணும் இத்தனை வருஷமோ, 30 வருஷம் நீங்கள் காத்துருக்கணும். சேவிங்ஸ் என்னன்னு பார்ப்போம். சிட் ஃபண்டில் சேர்றீங்க, 30 மாதம் 40 மாதம் அதிகப்படியான 60 மாதம் சேர்க்குறோம். அங்கே டெஃபினட்டாக ரிட்டர்ன்ஸ் வந்து 6 to 8% இருக்குன்னு எல்லா கம்பெனியும் கொடுக்குது. 9% ரிட்டர்ன் வர்ற கம்பெனியும் இருக்குங்க. வித்தியாசம் என்னென்னா, இந்த 6 to 9% வந்து நிச்சயமாக கிடைக்கும். மேக்ஸிமம் 5 வருஷத்துக்குள்ளே, 3 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலையோ 5 வருஷத்துலையோ உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அந்த பணத்தை நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எஸ்ஐபியில் போடும்போது அது நிச்சயமாக கிடைக்குமாங்கிறது உறுதி இல்லாதது. அதனால் யோசித்து சேவ் பண்ணி அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா சிட் ஃபண்டில் சேவ் பண்ணுங்கள். ஏன்னா பதிவு பெற்ற சீட்டுகள் பாதுகாப்பானவை, ரிஸ்க் இல்லாத ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடியவை.